உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? உள்ள எவ்வளவு பேர் இருக்காங்க பாத்தீங்களா இல்லையா? நாங்க பசங்க இருக்கு, நாங்க சமாளிச்சுக்கிறோம். பிள்ளை குட்டியோட எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் இருக்காங்க பிள்ளை குட்டியோட? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க அதை பாருங்க. இவ்வளவு பேர் பசங்க எது கட்டி விட்டீங்க? எது கட்டினீங்க? இந்த பசங்க எது கட்டினீங்க நான் கேட்கிறோம். இந்த பசங்க ஜூவாது என்ன பண்றது? ஜூவா ஜூ மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டே கிடையாது. 200 ரூபாய் டிக்கெட்டுக்கு தனியார் வண்டிக்காரன் 800 ரூபாய் கேக்குறான். இங்க பாருங்க, இப்ப உடனே அரசியல் அண்ணே இந்த அண்ணே நீங்க சொன்னது சரியான வார்த்தை. இந்த கவர்மெண்ட் பஸ்ல மேக்ஸிமம் போனா திருச்சிக்கு எவ்வளவு டிக்கெட்? 325 ரூபாய் டிக்கெட். ஆனா இங்க டிக்கெட் இல்ல, பஸ் கிடையாது, வெளி பஸ்ல இருக்கு. இங்க 850 ரூபா, 1500 ரூபாய் டிக்கெட். நீங்க கொடுத்து போவியா? நீங்க கொடுத்து போவீங்களா? இவங்க போவாளா? சாமானிய போவாளா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அரசு பஸ்ல இங்க போச்சு, அந்த தனியார் பஸ்ல ஏறதுக்கு அந்த பஸ்ல இங்க போச்சு. அந்த ஓலால போனா யார் எங்களுக்கு பாதுகாப்பு? இவ்வளவு பேர் நிக்கிறாங்களே, இங்க போச்சு அந்த பஸ்ல, இங்க போச்சு. இப்ப நாங்க கத்துனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் விடுவீங்க. எங்க போச்சு இவ்வளவு பஸ்? எதுக்கு நீங்க பஸ்ல ஓபன் பண்ணீங்க? அம்மா முதல்ல ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு அம்மா இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு ஓபன் பண்ணிருக்காங்க? ஒரே ஒரு கேள்வி, பஸ் ஸ்டாண்ட் எதுக்கு இந்த ஓபன் பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஓபன் பண்ணீங்க? மக்கள் இங்க வந்து தூங்க வைக்கிறதுக்கா? போறதுக்கு பஸ் ஏன் இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஓபன் பண்ணீங்க? பஸ் கொடுங்க. தென் மாவட்டத்துக்கு கொடுத்தீங்க இந்த பஸ், அந்த பஸ் கொடுங்க. தென் மாவட்டம் போறதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டே ஓபன் பண்ணீங்க. அண்ணே காலையில 6 மணிக்கு முகூர்த்தம். தாலி இங்க இருக்கு. எனக்கு கல்யாணம் எப்படி ஆவறது? இங்க இருக்கு எல்லாருமே. நீங்க எந்த ஊருக்கு போகணும்? நான் பெரம்பலூர் போகணும். அண்ணே பெரம்பலூர் வண்டி கிடையாதா? போறது இவர எங்க போறோம்? பெரம்பலூருக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? காலையில இப்ப நாங்க போயிட முடியுமா? காலையில 6 மணி தாலி நானும் தான் முகூர்த்தத்துக்கு போகணும். காலைல கல்யாணம் போக முடியுமா? எதுக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு? இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஓபன் பண்ணீங்க? இந்த பஸ் ஸ்டாண்ட் ஏன் ஓபன் பண்ணீங்க? ஓபன் பண்ணீங்கல்ல, பஸ் விட இடம். இதே வந்துட்டு பொங்கலுக்கு 1000 பஸ் விடுறோம், தீபாவளிக்கு 1000 பஸ் விடுறோம்னு சொல்றீங்கல்ல. நார்மலா விட வேண்டிய இடங்க. நார்மலா ஒரு பஸ்ஸே நார்மலா வர பஸ்ஸே வரலங்க. பொங்கலுக்கு 1000 பஸ் 2000 பஸ் விடுறேன்னு சொல்றீங்க, தீபாவளிக்கு 1000 பஸ் 2000 பஸ் விடுறேன்னு சொல்றீங்க. நார்மலாவே பஸ்ஸே வரல. முடியல. வாயம்பள்ளி பஸ் வரல, இங்கேயும் பஸ் வரல. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இருந்து இந்த கூட்டம் வந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நிமிஷம் இருக்கு. திடீர்னு ஓடி வீல்ல இருந்து நேரம் வந்துருப்பான். என்ன பண்ண முடியும்? கொண்டாடி பண்ண விட்டுட்டு பஸ்ஸுமே வரலங்க. எந்த பஸ்ஸுமே வரல. என்னதான் நீங்க பண்றீங்க? நான் 1 லட்சம் பணம் கொடுத்து அனுப்பி போன முடிஞ்சு போச்சு. இதுக்கு 1 லட்சம் பணம் அனுப்பி இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணலாம். செத்துட்டு ஒரு நாங்க வந்து ஏறலாம்னா நீ ஓட்டு போடுமா? நீ போட மாட்டீங்களா? இந்த கட்சியும் கிடையாது. ஓட்டா போடல யாருக்கும். இனிமே யாரு பாஸ்? எல்லாத்தையும் நாயா இந்த கட்சியில சரி பண்ண முடியலனாக்க ஆச்சவே. போலீஸும் 5 பல்லும் நான் சொல்ல மாட்டாங்க. கத்தி வாயில எங்க ஒரு 5000 போலீஸ் என்ன
வண்டி விட முடியாதுண்ணா சார், விட முடியாது சார். பஸ் வெளியே வந்தா சார், பஸ் வெளியே வந்தா திருச்சிக்கு வந்து 10 பஸ் விட்டாலும் 10,000மா. பெரம்பலூருக்குலாம் 10 பஸ் விட்டா 10மா. இந்த ஒரு பக்கத்துல விழுப்புரத்துக்கே ஜனம் நிக்குது. கள்ளக்குறிச்சி போறாங்க எவ்வளவு